ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது குத்து விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள். அந்த காலத்தில் நல்ல பழக்கமாக குத்து விளக்கு ஏற்றணுங்கிற நிலைகளெல்லாம் இருந்தது. இப்பொழுது அது ஒரு சாஸ்திரத்துக்காக இருக்கிற மாதிரி இருக்க வழிய அதை உபயோகப்படுத்துவது கிடையாது. இந்த குத்து விளக்கு ஏற்றுவதால் என்ன நன்மை? எப்படி ஹோமியோபதி மருந்து வேலை செய்கிறதோ அதுபோல குத்து விளக்கு ஏற்றும் போது அதனுடைய வாடையினால் நோய் சுகமாகுது. அந்த இடத்தில் உள்ள நோய் கிருமிகள் அகன்று போகின்றன. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஒரு குத்து விளக்கு அதை ஏற்றுவதற்கு என்ன எண்ணெய் உபயோகிக்க வேணும்? 5 ஊட்டு எண்ணெய் அல்லது 3 ஊட்டு எண்ணெய், அதோடு கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் எண்ணெய் தயாரித்து அந்த குத்து விளக்கை 1/2 மணி நேரம் எரிய விட்டால் போதும். அந்த வீட்டில் அன்று முழுக்க கொசுவே வராது. செய்து பாருங்கள். மற்ற கிருமிகளும் இருக்காது, நோய்களும் அண்டாது. இதற்காகத்தான் மறைமுகமாக அந்த காலத்து சித்தர்கள் ஒரு வீட்டில் திருமணம் முடித்தால் அந்த மணமகளிடம் அந்த குத்து விளக்கை கொடுத்து, நீ இதை பொருத்தணுமா, பொருத்தினா நோயெல்லாம் தீரும், மகாலட்சுமி உள்ளே வரும், நோய் தீர்ந்தால் நமக்கு செலவு மிச்சம் தானே, அப்போ லட்சுமி உள்ளே வந்தாச்சே. ஆகவே நீங்கள் இந்த குத்து விளக்கு ஏற்றுகின்ற முறைப்படி ஏற்றினால் உங்கள் வீட்டில் கொசு இருக்காது. கொசுவுக்காக எந்த மருந்தும் உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் குத்து விளக்கு மாலை 6 to 8 நீங்கள் பொருத்தி வைத்திருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள கிருமிகள் அத்தனையும் ஒளியும் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.